மும்பையோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? நாளைக்கே வேணா ஐபிஎல் போட்டி ஆரம்பிங்க. இப்பயே நாங்க பிளேயிங் கிரவுண்ட் ரெடி பண்ணிட்டோம். அபுதாபிலாம் நாங்க வந்து மினி ஆக்ஷனுக்குலாம் வரமாட்டோம். எங்க டீம் கடப்பாரைய நாங்க செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தௌலத்தா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பிளேயிங் லெவனோட 2026 போக போறாங்க. மினி ஆக்ஷன்ல யாராச்சும் டார்கெட் பண்ணுமா? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாப். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சா ஹைப் கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு நிறைய வீடியோக்கள்லாம் போடுறோம். பார்த்தீங்கன்னா, லைக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வருது. வியூஸ் கம்மியா போகுது. கொஞ்சம் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. இப்ப ப்ளே பட்டனும் வரப்போகுது. உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளவு தூரம் நம்ம ரன் பண்ணி போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் குடுங்க. முடிஞ்சா அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஷேர் ஆகும். வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது எல்லா டீமும் வந்து இவங்கள தக்க வைக்கணும், அவங்கள தக்க வைக்கணும், இவங்கள டார்கெட் பண்ணணும். அதாவது இவ்ளோ பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கேகேஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மெகா ஆக்ஷனுக்கு எவ்வளோ பணம் இருக்குமோ, அதோட பாதி பணத்துக்கு மேல அவங்க வச்சிருக்காங்க. 64 கோடி. அதே மாரி சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 43 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. ஆனா, கடப்பார அணியா இருக்கக்கூடிய மும்பை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 கோடி, 20 கோடியோட போறது இல்லையா? தீபக் சகாரையும், வில் ஜாக்ஸையும் வெளியில விட்டுருக்கலாம்ல. அந்த அல்லா ஹசனாஃபரையும் வெளியில விட்டுருக்கலாம்ல. அப்படின்ற மாரி நெறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நம்மளுமே அவங்க வந்து வேற மாரி யோசிப்பாங்களா? 20 கோடியோட போயிட்டு வேற யாராச்சும் முகமது சமியா இருக்கட்டும், நடராஜனையா இருக்கட்டும், வேற யாராச்சும் வெளியில விடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஆல்மோஸ்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா, சைலன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஓ! நீங்க வந்து முகமது சமி எல்எஸ்ஜி போறாரா? ஓ! வந்து நீங்க நட்ராஜன ரீட்டெயின் பண்ண போறீங்களா? ஓ! இந்த சைட்ல இருந்து யாருமே வரலையா? ஆல்மோஸ்ட் வந்து பார்க்கும்போது எல்லா டீம்லயும் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு குறை இருக்கு. நம்ம டீம்ல அந்த பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பிரச்சனை தான் இருந்துச்சு. அதுவும் கடைசி டயத்துல தான். அப்படி இருக்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு சன்னமா யோசிச்ச மாரி பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டாவே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, சர்துல் தாக்கூர் வேணா குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 2,00,00,000க்கு செம்மையான பிக் அப்படின்னே நான் சொல்லுவேன். கரெக்ட்டா வந்து நறுக்குன்னு வந்து சொல்லி வச்ச மாரி தூக்கியிருக்காங்க. அதே மாரி கரெக்ட்டாவும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பிளேயிங் 11லாம் என்னைய பார்க்கும்போது, இப்ப யாரப்பா எடுக்க போறீங்க? நெறைய நல்ல பிளேயர்லாம் வெளியில இருக்காங்களேப்பா! அவங்கள வந்து ரிலீஸ் கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்ற மாரி பண்ணியிருக்காங்க. என்னைய பொறுத்தவரையும் இவர் சர்தன் ருதர்ஃபோர்டா இருக்கட்டும், அப்புறமேட்டு சர்துல் தாகூரா இருக்கட்டும், மயான் மார்க்கண்டேவா இருக்கட்டும், கரெக்ட்டா அவங்க வந்து பிளேயிங் 11க்கு தேவையான பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மும்பை வந்து கரெக்ட்டா செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ கூட நீங்க சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கடப்பார அணியா இருக்க போறது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். எல்லா டீமே வந்து ஒரு ஒரு அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து பவர் பிளேல போடணும், டெத்ல போடணும். ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் வேணும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா, எல்லா வந்து டீமும் வந்து மினி ஆக்ஷன் வந்து டார்கெட் பண்றாங்க. ஆனா வந்து மினி ஆக்ஷனுக்கே எங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள்ட்ட ஃபாஸ்ட் பவுலரும் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. பேட்டிங் லைனப் 8, 9 லைனப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லக்கூடிய ஒரே டீம் அப்படின்னு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சொல்லலாம். மும்பை டீமுமே சொல்லலாம். கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் பார்த்தீங்கன்னா, வேற மாரியான பேட்டிங் லைனப்பே ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாரி பவுலிங் யூனிட்டையும் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப என்னைய பொறுத்தளவு போன வருஷம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பிளான் பண்ணாங்க. அது ஒரு சில டைம் ஒர்க் ஆச்சு. ஒரு சில டைம் ஒர்க் ஆகாம போச்சு. அதே மாரி போனா எப்படி இருக்கும்? இந்த வருஷம் என்ன மாரி போணும்? அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே போன வருஷம் எப்படி போனாங்க அப்படின்னா, ஒன் டவுன் வந்து வில் ஜாக்ஸ் இறக்குனாங்க. ஒரு சில டைம் நல்லா பண்ணாரு. ஒரு சில டைம் வந்து நெறைய டைம் வந்து சொதப்பிக்கிட்டு தான் இருந்தாரு. நம்ம பல டைம் சொல்றது என்னன்னா, அந்த ஸ்லாட் வேணாமுடா, வேணாமுடா வந்து ஒன் டவுன்ல திலக் வர்மா வந்து இறக்கி விடுங்க. கண்டிப்பா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கப்புறமேட்டு சூர்யா, நமந்தி இருக்காரு. சர்தன் ருதர்ஃபோர்ட் இருக்காரு. இந்த மாரி வந்து கொண்டு போலாம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான பொல்லார்ட் வந்து ஒரு சூப்பரான தாக்கத்த வந்து ஏற்படுத்துறாரு. அந்த மாரி வந்து ரூதர்ஃபோர்டும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்பி எடுத்திருக்காங்க. 2,70,00,000க்கு. அதுக்கு வந்து கண்டிப்பா அவரு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் ஸ்ட்ராட்டஜியோட போனாங்க அப்படின்னா, ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், சூர்யா, அப்புறமேட்டு திலக் வர்மா, அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா, அதுக்கு முன்னாடி நமன்தீர் அப்படின்ற மாரி போனாங்க. பவுலிங்க பொறுத்தளவு ட்ரெண்ட் போல்ட், பூம்ரா, அதுக்கப்புறமேட்டு தீபக் சகார் இருந்தாரு. ஒரு சில டைம் வந்து அஸ்வினி குமாரையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவுல வந்து சாட்னருக்கும் பார்த்தீங்கன்னா நெறைய வாய்ப்புகளுமே கிடைச்சு. அத வந்து கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர ஒரு ஆல்ரவுண்டரா வந்து ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அளவுக்கு பண்ணல. ஏன்னா வந்து ஒரு சில மேட்ச்கள் தான் வந்து விளையாடவும் சான்ஸ் கிடைச்சும் அந்த அளவு அவர் பண்ணவே இல்ல. ஒரு ஸ்பின்னரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, டீமுக்குள்ள இருந்தாரு. இதுலயும் ஓவர்சீஸ் ஸ்லாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் அப் பண்ணிட்டு இருந்தாரு அப்டின்னே சொல்லலாம். இது போன வருஷத்தோட இது ஸ்ட்ராட்டஜி. அப்படியே கட் பண்ணோம் இந்த வருஷம் எடுத்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி ஒன் டவுன் வந்து திலக் வர்மா இறக்கலாம். திலக் வர்மா இறக்குனாங்க அப்படின்னா சூப்பராவே இருக்கும்.
வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு பேட்டிங் லைனை போட போறாங்க. ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, ரியான் டிக்கில்டனு, திலக் வர்மா, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார், நமந்தீர், அதுக்கப்புறமேட்டு சர்தன் ருதர்ஃபோர்டு, ஹர்திக் பாண்டியா, சர்துல் தாகூர். 8 பேட்டிங் லைனப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூம்ரா இருக்காரு, நம்ம தீபக் சகார் இருக்காரு. அவரை கூட இது பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரையும் கூட இம்பாக்ட் பிளேயரா எடுத்துடலாம். அப்புறம் மயான் மார்கண்டே இருக்காரு. இந்த மாதிரி பேட்டிங் லைனப்பே வந்து சூப்பராவே இருக்கு. இது இல்லாம வில் ஜாக்ஸ் வெளியில இருக்காரு, கார்பின் போஸ் வெளில இருக்காரு, அஸ்வினி குமார் வெளில இருக்காரு, மிச்சல் சாட்னர் வெளியில இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஹல்லா ஹசன் ஆஃபரையும் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. ஓவர்சீஸ் ஸ்லாட்லாம் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் சொல்ற பிளேயிங் லெவன் வந்து பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். மேபி மாத்துறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னைய பொறுத்தவரை இந்த டைம் வந்து வில் ஜாக்ஸ வந்து வெளியில வந்து உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் அவங்க கொண்டு போகணும். என்னைய பொறுத்தளவு ரியான் ரிக்கில்டன், ட்ரெண்ட் போல்டு, சர்தன் ருதர்ஃபோர்டு அந்த ஒரு இடத்துல யாரு அப்படின்ற கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு. வில் ஜாக்ஸ் கொண்டு வர போறாங்களா? இல்ல ஸ்பின்னரா இருக்கல அல்லா ஹசன் ஆஃபரா கொண்டு வர போறாங்களா? இப்ப ஆல்ரவுண்டரா கூட வில் ஜாக்ஸே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் மத்த எல்லா டீமும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனா மும்பையை பொறுத்தளவு ராபின் வின்ஸ் நீ போ, சத்யநாராயண ராஜு நீ போடு, விக்னேஷ் புத்தூர் ஃபர்ஸ்ட் மேட்சே நீ 3 விக்கெட் எடு அப்படின்னு சொல்லி வச்சா பண்றாங்க. ஓப்பனிங்லேயே வந்து நாங்க தோத்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமேட்டு நம்ம கம்பேக் கண்டிப்பா கொடுத்துக்கலாம். நம்ம பிளே ஆஃப் போய்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு எப்போதுமே மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கும். அதனால எப்போதுமே ஓப்பனிங்ல வந்து எல்லாம் வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. அதனால என்னை பொறுத்தளவு இந்த டைம் என்ன மாதிரி பிளேயிங் லெவனோட போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட பிளேயிங் லெவன் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. 2,70,00,000 இருக்கு. இதை வந்து யாருக்குப்பா ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நீ என்னைய பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் டீம் வந்து ஃபில் ஆயிருச்சு. இப்பயே வந்து ஒரு 14 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல ஆடக்கூடிய லெவல்ல இருக்காங்க. 11 பேர், ஒரு பேர் இம்பாக்ட் பிளேயரா வந்து 12 பேர் தான் உள்ள கொண்டு போக முடியும். அதனால ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுச்சு. அபுதாபி போயிட்டு யார் எடுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சோம் அப்படின்னு கேட்டா, ராகுல் சகார் கம்மி பிரைஸ்ல வருவாரு. மேபி அவரை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி, 1,50,00,000 கோடி அப்படின்னு மாட்டினாரு அப்படின்னா அவர் எடுக்கலாம். ஏன்னா வந்து நல்ல ஸ்டார் பிளேயரா இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா 1 கோடி தான் பேஸ் பிரைஸ் இருக்கும். அதே மாதிரி 2 கோடி தான் வந்து பேஸ் பிரைஸ்ல இருக்கும். ரொம்ப அதாவது இப்பதான் வந்து யங் பிளேயரா யாராச்சும் இருக்காங்க நியூயார்க் அப்படின்ற மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 30,00,000 50,00,000 வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. என்னைய பொறுத்தளவு மும்பை இந்தியன்ஸ் மினி ஆக்ஷன் நம்ம தேவை கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுல தான் பாத்தீங்கன்னா எல்லா காசையும் நம்ம வந்து அழகா ரீட்டைன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மினி ஆக்ஷனே தேவையில்லைன்னு தான் நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு 1 கோடி யாராச்சும் பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கோடி 1,70,00,000 இப்ப ரியான் ரிக்கில்டன்லாம் 1 கோடிக்கு தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி யாராச்சும் சிக்கினாங்க அப்படின்னா மும்பை வந்து ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. மேபி அவரையுமே ட்ரை பண்ணாலுமே வந்து பிளேயிங் லெவன்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆல்மோஸ்ட் பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா ஃபில்ட் ஆயிருச்சு. பவர் பிளேல போடுறதுக்கும் சர்துல் தாகூர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்டு, பூம்ரா அப்படின்னு இருக்காங்க. டெத்துல போடவும் ஆள் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸா இப்ப மயான் மார்கண்டியை கொண்டு வந்துட்டாங்க. வில் ஜாக்ஸும் 1, 2 ஓவர் கொடுக்க முடியும். இதுல திலக் வர்மாவும் ஓவர் போடுவாரு. நமந்தீரும் ஸ்பின் போடுவாரு. அதனால வந்து ஸ்பின்னுக்கு அவங்கள பற்றாக்குறை கிடையாது. இல்ல அல்லா ஹசன் அஃபர் இருக்காரு. அவருமே ஸ்பின் போடுவாரு. அப்படி இருக்கும்போது பேட்டிங் நான் சொல்லிட்டேன், பவுலிங் சொல்லிட்டேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையாச்சும் ட்ரை பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் ஒரு 1 கோடி 1,50,00,000 கோடி கிட்ட யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கு இந்த 2 கோடி 2,50,00,000 கோடியை வச்சுக்கிட்டு யாரை ட்ரை பண்ணணும் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்போது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.